இந்த எல்சாவுக்குள்ள நல்ல எண்ணத்தை பாருங்க. குட்டி வலை போட்டு வச்சுட்டு பிள்ளைங்கெல்லாம் அனாதை மாதிரி இங்கே பாருங்கங்க. அங்கனைக்கு அங்கனை கிடக்குங்க. இங்கே பாருங்க. இந்த பிள்ளையெல்லாம் ரொம்ப இழைச்சி போயிட்டா. என்ன தான் நம்ம பால் கொடுத்தாலும் தாய்ப்பாலுக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பிள்ளைங்க கீழே படுத்தா பால் குடிக்குங்கிற ஒரே காரணத்தினால ஜேரு மேலேயும் கட்லு மேலேயும் ஏறி படுத்துக்கிறா. இவ எவ்வளோ புத்திசாலி பார்த்துக்கோங்க. எவ்வளோ புத்திசாலித்தனம் இருந்தால் பிள்ளைங்களை கீழே போட்டுட்டு இவ மேலே ஏறி படுத்துருப்பா. இங்கே பாருங்கள். இந்த என் பிள்ளைங்கெல்லாம் கடந்து எப்படி தவிக்குது பாருங்கள். நான் அந்த போய் பால் காய வச்சு கொடுக்குறேன். இவ்வளோ நம்ப முடியாது. நம்புனன்னு வச்சுக்கோங்க. என் பிள்ளைங்கெல்லாம் இப்படி தாங்க கிடக்கும். இங்கே பாருங்கள். இங்கேயோ ஒரு பய கிடக்குறான், இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அங்கே ஒருத்தன் படுத்துருக்கான், இங்கே ஒருத்தன் படுத்துருக்கான், இங்கே ஒருத்தன் அப்படியே தேஞ்சு உறைஞ்சி போய் படுத்துருக்கான். இவ எவ்வளோ சவுடாலாக மேலே ஏறி படுத்துருக்கான்னு பாரு. இங்கே பாரு எல்சா, இங்கே பாரு. என்னைய பாரு எல்சா, என்னை திரும்பி பாரு. எவ்வளோ கோவத்தை பாருங்க. ரொம்ப அல்ட்டாப்புங்க எல்சாவுக்கு. பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்காம ஒய்யாரமாக ஏறி ஒசக்க ஏறி உக்காந்துருக்க நீனு. பாலை வச்சு நீ என்ன பண்ண போகிற? வேஸ்ட்டு தானே பண்ணிகிட்டு இருக்க. பிள்ளைங்களுக்கு கொடுத்தா என்ன? பிள்ளைங்களாம் கடவுள் தவிக்குதுல்ல. நம்மளோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள். என் பிள்ளையோட நிலமையிலையும் பாருங்கள். நான் போய் பால் காய வச்சுட்டு வந்து தர்றேன்.